ஸோ கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்களே எப்படி உங்களை எவாலுவேட் பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் போர்டோட ரிசல்ட்டு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நம்ம எல்லாருக்குமே ஆவரேஜான மார்க் தான் மேத்தமெட்டிக்ஸில் வந்திருக்கு. நீங்கள் படிக்க மாட்டேன், நீ இவ்வளோதான் மார்க் எடுத்துருக்கிற, இதுக்கப்புறம் உனக்கு சரி வர மாட்டேன்னு சொல்லி டவுன் பண்ணி தயவு செஞ்சு குழந்தைங்க இட போடாதீங்க. எவ்வளோ படிப்புகளும் எவ்வளோ கல்லூரிகளும் தாராளமாக படிப்பதற்கு வாய்ப்பு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் சரவணன். ஸோ ரிசல்ட் வந்தாச்சு, ஸ்டேட் போர்டு ரிசல்ட்டும் வந்துடுச்சு, சிபிஎஸ்சி போர்டு ரிசல்ட்டும் வந்தாச்சு. இப்போது பெற்றோர்களுக்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்றதை இப்போ தான் அதிகமான குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ரிசல்ட் மார்க் வந்துச்சு, சிபிஎஸ்சி ரிசல்ட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மார்க் எவால்வேட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம எடை போட்டு பார்க்குறோம். இவ்வளோ தான் நீ நாலேஜு, இவ்வளோ தான் மார்க்கு. இப்போ நம்ம பிஎஸ்சி ப்ரோக்ராம் போகலாமா, ஒரு பிசிஏ பிபிஏ ப்ரோக்ராம் போகலாமா, இல்லை ஒரு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கோ பிடெக் ப்ரோக்ராமோ போகலாமான்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிற ஒரு சில பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் இந்த ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸோ கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்களே எப்படி உங்களை எவாலுவேட் பண்ணுறீங்க, இல்லை பெற்றோர்களாக இருக்கிறவங்க உங்கள் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எப்படி எவாலுவேட் பண்ணுறீங்க? ஒன்லி ஃபார் மார்க் வச்சிங்களா, 11th 12th மார்க்கை வச்சு எவாலுவேட் பண்ணுறீங்களா? அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் போர்டோட ரிசல்ட்டு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. எல்லாருக்குமே ஆவரேஜான மார்க் தான் மேத்தமெட்டிக்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி சிபிஎஸ்சி ரிசல்ட் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கிறதா தான் சொல்கிறோம். அப்போது இந்த 2 மார்க் வச்சு மட்டுமே நாம் ஒரு குழந்தைக்கு இந்த படிப்பை கொடுக்கலான்ற முடிவு எடுக்கலாமா சார்னா கண்டிப்பாக நான் இல்லை. உண்மையாலுமே நீங்கள் வேறு ஆஸ்பெக்ட்லாம் குழந்தைங்கள பார்க்கணும். ஸ்டூடெண்ட்டை நீங்கள் செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுங்கள். பேரண்டாக இருக்கிறவங்க உங்கள் பையனை என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான்ற பிகினிங் ட்ராவலிங்லாம் எடுத்து பாருங்கள். உண்மையாலுமே அவனுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்குன்றதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து அவனுக்கு என்ன மாதிரி ஸ்கில்லாம் இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பீங்க, ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அவனுக்கு இருக்கா, ஒரு அனாலிட்டிக்கல் ஐடியாஸ் அவனுக்கு இருக்கா, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஒரு பிஎஸ்சி ப்ரோக்ராம் போகலாமா, டெக்னாலஜி ப்ரோக்ராம் போகலாமா, சயின்ஸ் ப்ரோக்ராம் போகலாமா, டெக்னாலஜிக்கல் லஞ்ச் ப்ரோக்ராம் போகலாமா, இப்படின்ற கன்ஃபியூஷன் வரும்போது தான் நாம் எப்போதுமே ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு மதிப்பெண் வச்சு மட்டுமே நீங்கள் எவாலுவேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற எவாலுவேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு மார்க் போட்ட டீச்சர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எந்த மாதிரி எப்படி அந்த மார்க் போட்டிருப்பாங்க, இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அப்படின்றது தெரியாது. மேபி இன்னையிலிருந்து இதுக்கப்புறம் அவனுடைய அனலிட்டிக்கல் திறமைகள் அதிகமாகலாம், மேல் அவனுடைய திறமைகள் மாறலாம், அடுத்த லெவலுக்கு அவன் போகணும்னு நினைக்கலாம். அதே போல் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குற அசைன்மெண்ட் வேலைகள் ஏதாவது கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதில் அவர் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கிறாரா, ஆவரேஜாக இருக்கிறாரா, இதெல்லாம் பொறுத்து ஒரு படிப்புகளை எப்போதுமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வெறும் மதிப்பெண்ணை மட்டுமே வச்சு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. அடுத்த லெவல் அவனுக்கு எப்போதுமே ஒரு பிஎஸ்சி கொடுக்கலாமா பிடெக் கொடுக்கலாமான்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எப்போதுமே டெக்னாலஜிக்கல் இல்லை கஷ்டமான படிப்புகளை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்க. எப்போதுமே இந்த சொசைட்டியில் ஒரு கஷ்டமான படிப்புகளை கடந்து வரும்போது தான் நிறைய அனுபவங்களை அவங்க கற்றுப்பாங்க. ஒரு அப்ராட் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடுகளில் போயிட்டு மிக உயரத்துக்கு போகிறதுக்கு அவனுக்கு அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இல்லை நீங்கள் படிக்க மாட்டேன், நீ இவ்வளோதான் மார்க் எடுத்துருக்கிற, இதுக்கப்புறம் உனக்கு நீ சரி வர மாட்டேன்னு சொல்லி டவுன் பண்ணி தயவு செஞ்சு குழந்தைங்களை இட போடாதீங்க. எப்போதுமே கஷ்டமான படிப்புகள் மட்டும்தான் உங்களை அடுத்த இலக்குக்கு கொண்டு போகுன்றதை மறந்துடாதீங்க. கஷ்டமான படிப்புகளையும் எடுத்து படிக்கிறதுக்கு இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கு. எவ்வளோ படிப்புகளும் எவ்வளோ கல்லூரிகளும் தாராளமாக படிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மதிப்பெண் பேஸ் பண்ணி நான் இருக்க மாட்டேன், இது வரைக்கும் தாண்டி நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பேன், என்னால் என்னுடைய திறமைகளை நான் வளர்த்திருக்க முடியும். நிறைய அட்டானமஸ் கல்லூரிகள் இருக்கிறாங்க, டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கிறாங்க. அவங்களாம் நார்மலாக ஒரு 50% ஓரளவு ஸ்கில்லை கொடுத்துட்டு 50% அகாடமிக் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க வேலையில் படிச்சுக்கலாம். நம்ம 50 சப்ஜெக்ட் படித்தாலும் கூட ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் வேலை பார்க்க போகிறோம். இந்த 50 சப்ஜெக்ட் படிக்கிறதுனால அவனுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது பார்த்தீங்களா, நிறைய ஒரு ஸ்கில் கிடைக்கிது பார்த்தீங்களா. அந்த நாலேஜு உங்களுக்கு ஒரு ஸ்கில்லை கொடுக்கும், அந்த ஸ்கில்லு உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கும், அந்த வேலை 4 பேருக்கு வேலை கொடுக்க வைக்கும். இதுதான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம். ஆனால் கஷ்டமான படிப்புகளை எப்போதுமே குழந்தைகளை படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். நீ படிக்கவே மாட்டேன், இந்த ப்ரோக்ராம் மட்டும் தான் நீ வர்த்து, இதுக்கு மேலே பண்ண மாட்டேன்ற நெகட்டிவ் தாட்டை பசங்கள்ட்ட இருந்து தயவு செஞ்சு வெளியில் இடுங்க. படிக்கிறத பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், பெருசாக படிச்சுன்னு வரல, ஒரு 50% படித்தாலே அவரால் கண்டிப்பாக வேலை சார்ந்த நாலேஜ் அவனுக்கு கண்டிப்பாக இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நிறைய ஜாபுக்கு அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டு நீங்கள் உங்களுடைய திறமைகளை நீங்கள் தயவு செஞ்சு கீழே டவுன் பண்ணாதீங்க.
அதே மாதிரி பேரண்ட்டு உங்கள் குழந்தைங்களை நீங்கள் நம்பாமல் இந்த உலகத்தில் யார் நம்ப போகிறா? நீ நல்லா பண்ணுவ, நல்லா பண்ண முடியும். எப்போதுமே நீ யூஸ் பண்ணக்கூடாத 3 வார்த்தை, எனக்கு இது ஒத்து வராது, நான் சரிப்பட மாட்டேன் அப்படின்னு நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியே வந்துடுங்க. என்னால் முடியும், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்ற பாசிட்டிவ் நோக்கோட அடுத்த அளவுக்கு எடுத்து வைங்க. மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும் ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. அதே போல் ஒரு படிப்பானது நமக்கு எந்த அளவுக்கு நாலேஜை கொடுக்குது, ஓகே, அந்த நாலேஜை வச்சு நாம் என்ன இந்த சொசைட்டியில் கற்றுக்க போகிறோம், அந்த நாலேஜை பேஸ் பண்ணி நமக்கு எவ்வளவு நாலேஜ். எப்போதுமே இங்கே இருக்கிற பேரண்ட் பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்னென்னா, இந்த படிப்பு எடுத்தால் நாளைக்கு வேலைக்கு நேராக படித்து முடித்து நேராக கம்பெனியில் போய் 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு வரா. நான் கண்டிப்பாக அதை முழுசாக ஆதரிக்க மாட்டேன். ஒரு படிப்பானது அவனுக்கு எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி, படிப்பு ரீதியான இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கான நாலேஜ், ஸ்கில், அதை பேஸ் பண்ணி ஒரு அப்ராட் ஜாப் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு இந்த படிப்பானது கொடுக்குமா அப்படின்றத மட்டும் அதை பாருங்கள். அந்த படிப்புக்கு வாய்ப்பு கொடுங்க. அது எங்கே கிடைக்குதோ வாய்ப்பு கொடுங்க. ஈஸியாக படித்து பாஸ் பண்ணுற மாதிரியான கல்லூரிகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. எல்லா தேவைகளுமே கண்டிப்பாக உங்களால் பண்ணிக்க முடியும். எப்போதுமே ஃபைனல் கன்க்ளூஷன், டெக்னாலஜிக்கல் சார்ந்த படிப்புகளை படிங்க, கஷ்டமான படிப்புகளை படிங்க. நல்ல ஈஸியான வேலைக்கு போக முடியும். அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சாதாரண படிப்புகளை எடுத்து இங்கே எல்லாரும் இருக்கிற மாதிரி இருந்துடாதீங்க. நல்ல படிப்பை எடுத்து நல்லா எடுக்கணும். நம்ம சென்னை காலேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது நாங்களே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய கல்லூரிகள் தகவல்களும் என்ன படிப்பு எடுக்கலான்ற எல்லா விஷயத்தையும் நானும் தாராளமாக சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம்.